தாவீதுக்கு மட்டும், வேற யாருக்கும் இல்லாமல் தாவீதுக்கு மட்டும் இருந்த விசேஷங்கள். அதுக்கு ஒரு 4-5 எண்ணம் சொல்லுவேன். அப்புறம் தாவீது செய்த தேவ சித்தம் இவ்வளவும் சொல்லிட்டு நாம் ஜபிக்க போகிறோம். சந்தோஷம் உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ முதல்ல நாம் பார்க்க போகிறது தாவீதுக்கு உண்டான சறுக்கல்கள். தாவீதுக்கு உண்டான சறுக்கல்கள். அது ஒரு 7 எண்ணத்தை சொல்ல முடியும். ஆனால் 7 சொல்ல நேரம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவு பார்க்கலாம். 1, போராட வேண்டிய நேரத்தில் போராடாதவன். என்ன? போராட வேண்டிய நேரத்தில் போராடாதவன். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இந்த பூமியில் இருக்கிற காலம் அப்படிங்கிறது போர்க்காலம். என்ன காலம்? போர்க்காலம். இங்கே ஒருத்தன் பின்வாங்கி போயிட்டான்னா நாம் சந்தோஷப்படுறதுக்கு இல்லை. 11:1 வாசிக்க வேண்டாம். இங்கே ஒருத்தன் பின்வாங்கி போயிட்டான்னா சந்தோஷப்படுறதுக்கு இல்லை. ஏன் சந்தோஷப்படுறதுக்கு இல்லை? அந்த பின்வாங்கி போனவனும் நின்னது போர்க்களத்தில். பின்வாங்கி போனவனும் நின்னது போர்க்களத்தில். நான் நிற்கிறதும் அதே போர்க்களத்தில். நேற்றைக்கு எதிராளியினுடைய ஆயுதம் அவன் மேல் பட்டது. இன்னைக்கு அந்த ஆயுதம் யார் மேல பட வாய்ப்புண்டு? என் மேல் படுவதற்கு வாய்ப்புண்டு. நாளைக்கு அது இன்னொரு ஆள் மேல் படுவதற்கு வாய்ப்புண்டு. அதனால இந்த காலத்தில் போர்க்களத்தில் ஒரு ஆள் பின்வாங்கி விட்டால் பரிகாசம் பண்ணுவது நல்லதல்ல. அவருக்காக ஜெபிக்கணும். ஒரு பெரிய அல்லேலியை எதிர்பார்த்தது தப்புதான். அதை கொஞ்சம் உற்சாகமா சொல்லுவீங்கன்னு நினைச்சதே தப்புதான். சந்தோஷமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நான் உங்களை சொல்றேன்னு நினைக்க கூடாது, நீங்க தப்பா நினைக்க கூடாது. சிலரெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? கரெக்டா அச்சு அசலா குளைச்சல் 8 கிலோமீட்டர் அப்படி இருக்கு. இங்க இல்ல தூரம். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சந்தோஷமா சொல்லுங்க. அப்ப பாத்தீங்களா, அவனுடைய முதல் பிரச்சனை போராட வேண்டிய காலத்துல போராடல. முந்தி அவன் அப்படி கிடையாது. பிரச்சனை இல்லைன்னா கூட எங்கேயாவது பிரச்சனை இருக்கான்னு தேடி போவான். இப்போ யுத்தம் இல்லாத காலத்துல யுத்தம் பண்ணினான். கோலியாத்துக்கு யுத்தத்துல தாவீதுக்கு இன்விடேஷன் இல்லை. சகோதரர்கள் ஒரே ஒரு காரியம் சொல்லிச்சுன்னு அந்த ஏரியாவில் காணப்படாதுன்னு, அந்த ஏரியாவில் எங்கேயும் முன்னே காணப்படாதுன்னு. தனக்கு இல்லாத யுத்தத்தில், அந்த போராட்டத்தில் அவன் பேர் இல்லை. அதில் போராடுன்னு அவனுக்கு வேற ஒன்றும் இல்லை. தனக்கு இல்லாத போராட்டத்தில் சேனைகளின் கர்த்தர் நிந்திக்கப்பட்டார் என்கிற ஒரே காரணத்துக்காக இறங்கி போராடின தாவீது. அந்த ஒற்ற காரணத்துக்காக இறங்கி போராடின தாவீது இப்போ இஸ்ரவேலின் அரசனாகி விட்டான். இப்போ ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகணும். நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், உண்மையான எனக்கு தெரியல. ஹெட் நர்ஸ் எல்லாம் இன்ஜெக்ஷன் போட மாட்டாங்களாம். ஏன்னு கேட்டா ஸ்டாஃப் நர்ஸ்கிட்ட சொல்லுவாங்களா, நீ போடு இல்லை, நீ குத்து. ஏன் மேடம் நீங்க குத்த மாட்டீங்களா? நான் குத்தி தான் ஹெட் நர்ஸ் ஆனேன்னு. அப்ப குத்தி ஹெட் நர்ஸ் ஆனதுனால இப்ப என்ன, நீ போடு. இப்ப அவன் அப்படி பார்த்தீங்களா? இல்லாத போராட்டங்களில் இறங்கி போராடினவன், தெய்வ நாமத்துக்காக வரி கொண்டு சேனைகளின் கர்த்தருடைய நாமம் எங்க நிந்திக்கப்பட்டாலும் யுத்தம் பண்ணினவன். இப்போ தாவீது யுத்தத்துக்கு போகணும். தாவீது சொல்றான், if you don't mind will you please go? if you don't mind will you please go? அவன் சொல்றான், அரசே இது நான் யுத்தத்துக்கு போற காலம் இல்லை, நீ யுத்தத்துக்கு போற காலம். நான் யுத்தத்துக்கு போகிற காலம் அல்ல,
நீ யுத்தத்துக்கு போகிற காலம். ஒரு காலத்துல நாம இப்படி இல்லை. ஒரு காலத்துல நாம ஜெபிக்கும் பொழுது பரலோகம் அசைந்தது. ஒரு காலத்துல நம்ம முழங்கால நிற்கும் பொழுது தேசத்தின் ஆவிகள் பயப்பட்டது. ஒரு காலத்துல நம்ம கண்ணை மூடின உடனே மகிமை இறங்கினது. இப்போ நீ துதி, எனக்கு முடியல கொஞ்சம். What is your problem? ஏக். என்ன ப்ராப்ளம்? ஏக். ஹெட் ஏக்கில் இருந்து, நெக் ஏக்கில் இருந்து, பேக் ஏக்கில் இருந்து மொத்தம் ஏக். அதனால நீங்க பண்ணிக்கிடுங்க, நீங்க துதிங்க, நீங்க ஜெபிங்க, நீங்க போராடுங்க. நான் கொஞ்சம் அப்படி ரெஸ்ட் எடுத்துக்கிடுறேன். இதாக்கு ஒன்னாவது பிரச்சனை என்ன? ஒன்னாவது பிரச்சனை, சபை போராடுகிற காலத்தில் வந்திருக்கிறோம். சபை முழங்கால நிற்கிற காலத்தில் வந்திருக்கிறோம். எல்லா காலத்தை விட இக்கட்டான நேரத்தில் வந்திருக்கிறோம். இந்த காலத்தில் தான் தேசத்துக்கு சபையின் ஜெபம் தேவை. இந்த காலத்தில் தான் குடும்பங்களுக்கு சபையின் ஜெபம் தேவை. இந்த காலத்தில் தான் ஜனங்களுக்கு சபையின் கண்ணீர் தேவை. சபையை பார்த்துதான் உலகமே காத்திருக்கு. இந்த காலத்தில் நாம் போராட தவறினால் தாவீதுக்கு முதல் அடி சறுக்கிறது அங்கதான். போராட வேண்டிய நேரத்தில் போராடவில்லை. அங்கதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அடி சறுக்கிறது. அங்கதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அடிச்சறுக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க பாருங்க. கர்த்தரால எதிராளிகளை ஒரு செகண்ட்ல துரத்தி விட முடியும். ஆனா வச்சிருந்தாரு. ஏன் ஆண்டவரே பிரச்சனைகளை வைத்திருக்கிறீர்? ஆண்டவருடன் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்களும் யுத்தம் பழகணும் இல்லையா? நீங்களும் யுத்தம் வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தையும் காண்டு பழகலைன்னா முதல் போராட்டத்தை கண்ட உடனே ஐசியூவில் அட்மிட் பண்ண வேண்டி வரும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை இங்கிலீஷ். வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தையும் கண்டதில்லைன்னா முதல் போராட்டத்தில் ஐசியூவில் அட்மிட் பண்ண வேண்டி வரும். அங்கே என்ன நடந்தது? அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் சொல்றாரு, சின்ன வயசுல இருந்த நீ பழகணும். உனக்கு போராட்டம் இருக்கு, உனக்கு பிரச்சனை இருக்கு, உனக்கு எதிராளி இருக்கு, நீ யுத்தம் படிக்கணும். ஆண்டவரே நான் எங்க போய் யுத்தம் படிக்க? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எதிராளியை நானே வச்சிருக்கேன். எதிராளியை நானே. அப்போ நமக்கு ட்ரைனிங் தர வேண்டிய ஆட்கள் ஆண்டவரே. ட்ரைனிங் எடுக்க மனசு இருந்தாலே போதும், தேவைக்கு மேல ட்ரைனிங் கிடைக்கும். சில மருமகளுக்கு ட்ரைனிங் கொடுக்க மாமியாரை வச்சிருப்பாரு. சில மாமியாருக்கு ட்ரைனிங் கொடுக்க மருமகளை வச்சிருப்பாரு. சில அப்பாவுக்கு ட்ரைனிங் கொடுக்க பிள்ளைய வச்சிருப்பாரு. சில பிள்ளைக்கு ட்ரைனிங் கொடுக்க அப்பா வச்சு. எங்க பார்த்தாலும் ட்ரைனிங்க்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அப்போ முதல் அடி சறுக்கி விட்டது. போராட வேண்டிய நேரத்தில் போராடவில்லை. ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி பிடிங்க. வலது கையை உயர்த்தி பிடிச்சு போராடி ஜெபிக்கிற ஒரு ஆவி எனக்கு வேணும். அத்தனை பேரும் வாயை திறந்து சொல்லணும், எனக்கு தேவை போராடி ஜெபிக்கிற ஆவி, எனக்கு தேவை போராடி ஜெபிக்கிற கிருபை. இந்த சத்தம் போதாதுன்னு நினைக்கிறேனே, இந்த சத்தம் போதாதுன்னு நினைக்கிறேன். உங்க எலும்புகளில் ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. உங்க சரீரங்களில் ஒரு வல்லமை இறங்குகிறது. கையை உயர்த்தி ஜெபிங்க. நாங்க சபையா போர் முகத்தில் நிக்கிறோம். நாங்க சபையா போர்க்களத்தில் நிக்கிறோம். இனி அந்த ரெண்டு கையை நல்லா தட்டி, நல்ல வாய திறந்து, நல்ல ஆவியில நிரம்பி ஊடமல் கபரப கந்தரா ரியாந்தல் பிரௌடப சந்தரா அல் ஹத்தராதியா ரேலந்தரபலபலபலபா ரியாந்தல். இந்த காலத்துல போராடினால் வெற்றி பெறுகிற காலத்துல கொண்டாடலாம். ஒரு தகப்பன் எல்லா நாளும் தன் பிள்ளைய ஸ்கூல்ல கொண்டு ஒரு இடத்துல விடுவாரு. அப்போ ஸ்கூல்ல உட்கார்ற பிள்ளை தன் தகப்பன்கிட்ட சொல்லுமா, டாடி நீங்க இங்கதான் இருக்கணும், நீங்க இங்கதான் இருக்கணும். அவர் சொல்லுவாரா, நான் இங்க தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். அவர் பிள்ளைய ஸ்கூல்ல விட்டுட்டு வீட்டுக்கு போனாரு. 9 மணிக்கு வீட்டுக்கு போனாரு. 10:40க்கு அந்த பகுதியில் மிகப்பெரிய பூகம்பம், மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி. அந்த ஸ்கூல் அப்படியே பூமிக்கு அடியில் போச்சு. அரசாங்க அதிகாரிகள் வந்தார்கள். அந்த எல்லையை சுற்றி ஒரு கயரை போட்டணும், ஒரு ஃபென்ஸ் போட்டணும், யாரும் உள்ள வரக்கூடாது.
ஏன்னா மீட்கும் பணி அவங்க செய்ய போறாங்க. தன் பிள்ளை இருந்த ஸ்கூல் இடிஞ்சு விழுந்துட்டுன்னு சொன்ன உடனே தகப்பன் ஓடி வராரு. இத்தனை காலம் வாரதுனால அவரு கண்ணை மூடி தெரியுது என் பிள்ளை எங்க இருக்கும்னு. ஒரே இடத்துல நின்று கீழ் நோக்கி தோன்றாரு. ஒரே இடத்துல நின்று அழுதுட்டே ஒவ்வொரு கல்லை தூக்குறாரு, ஒவ்வொரு ஸ்லாபை தூக்குறாரு. 30 மணி நேரம் 30 மணி நேரம் இவர் ஒவ்வொன்றா தூக்கின உடனே திடீர்னு அதிகாரிகள் வந்து சொல்லிச்சனும், இனி நீங்க வேலை செய்யக்கூடாது, உங்களால தாங்க முடியாது, எங்களாலையும் தாங்க முடியாது. அதைரியப்படுத்துகிற ஆயிரக்கணக்கில் மனிதர்கள் விடல. அவரு 38வது மணி நேரம் ஒரே இடத்துல. பிள்ளை இழந்ததுனால பைத்தியம் பிடிச்சுன்னு கூட ஆட்கள் சொல்லலாம் இல்லையா? 38 hours ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்லாபை தூக்கணும். குனிஞ்சு தூக்கும்படி குனிறாரு, முடியல. அந்த ஸ்லாபுக்கு அடியில் இருந்து ஒரு சத்தம் கேட்குது. நான் சொன்னேன் இல்லையா டேடி வருவாருன்னு, டேடி இந்த ஸ்லாபுக்கு மேல நிற்கிறாருன்னு. அவரோட ஆட்களை கூப்பிட்டு அந்த ஸ்லாபை தூக்கினப்போ அந்த ஸ்லாபுக்கு அடியில் உயிரோட இருந்தது ஒரு பிள்ளை இல்லை, 14 பிள்ளைகள். போர்க்காலத்தில் போராடினால் கொண்டாடலாம், போர்க்காலத்தில் போராடினால் கொண்டாடலாம். ஜபம் என்கிற கல்லை தூக்கிறதுக்கு தான் கிருபை தந்திருக்கிறாரா? ராத்திரியும் பகலும் தூக்குவோம். கிருபை என்கிற கல்லை தூக்க கிருபை தந்திருக்கிறாரா? ராப்பகல் தூக்குவோம். ஆராதனையின் கல்லை கையில தந்திருக்கிறாரா? தூக்குவோம். இப்ப போராடினால் எதிர்காலத்தில் கொண்டாடலாம். 2 நிமிஷம் கை தட்டி, 2 நிமிஷம் கை தட்டி. தாவீதுடைய அடிச்சறுக்கின 1வது சந்தர்ப்பம் அது. அவ்வளவு பெரிய உற்சாகம் உள்ளவன் அவ்வளவு பெரிய சோம்பேறியாய் மாறிவிட்டான். போராட வேண்டிய காலத்தில் போராடல. 2 அவன் அடிச்சறுக்கின 2வது உதாரணம் அது 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் யாக்குன்னு சொல்லி இருக்கு. கொஞ்சம் கையில் எடுங்க. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 4வது வசனம். தீர்க்க தரிசனம் சொன்னா இப்படி சொல்லணும். எப்படி கூட உள்ள ஆட்கள் தீர்க்க தரிசனம் சொல்லணும் பாருங்க. அப்பொழுது தாவீதின் மனுஷன் அவரை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள் இதுதானே. இப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தை நமக்கு சொல்லி எதிராளிய நம்ம கையில தந்திருந்தா அல்லேலூயா. அப்படி ஒரு மாதிரியா பாக்குறீங்க? எப்படி? இனி அவன் ஆயுசில் எழும்புவதில்லை. கர்த்தர் என் எதிராளிய கையில தந்திருக்கிறார். எத்தனை தடவை தாவீத சவுல் தாக்குனான் தெரியுமா? ரொம்ப தடவை ஒன்றும் இல்லை, 16 தடவை ராணுவத்தை வச்சு தாக்குனான். எத்தனை தடவை ராணுவத்தை வச்சு? 16 தடவை ராணுவத்தை வச்சு தாக்குனான். 5 தடவை நேரடியாய் தாக்குனான். 16 5 21 3 தடவை ஈட்டியால தாக்குனான். 11 16 5 21 3 24 தடவை தாவீது சவுலால் தாக்கப்பட்டான். 24 தடவை. இப்போ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆஹா, ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், துதிச்சுட்டே இருந்தேன், சோத்திரம் பண்ணிட்டே இருந்தேன், வந்தா மாட்டினாய். என்ன பண்ணாய்? மாட்டினான். கொஞ்சம் கவனிக்கணும். தாவீத பாருங்க. தாவீது எழுந்து போய் எதை வெட்டினாய்?
என்ன சொல்ல, தலையை வெட்டிட்டு வர சொன்னா துணியை வெட்டிட்டு வரான். அதையும் பெரிய பெரிய வேர்ல்ட் ரெக்கார்டு மாதிரி பிடிச்சிட்டு வரா. சி வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? உள்ளே போனாய், தலையை வெட்டிட்டு வான்னு தீர்க்க தரிசனம் சொல்லி உள்ளே அனுப்பினோம். உள்ள போனா எதை வெட்டிட்டு வராய்? ஷாலை வெட்டிட்டு வராய். சரி, இதெல்லாம் அடிச்சு அறுக்கிறதுன்னு சொல்ல முடியாத பாஸ்டர், நல்ல காரியம் தானே, கொஞ்சம் உட்காருங்க. வெட்டி எடுத்தான் இல்லையா துண்டு, வெட்டி எடுத்த துண்டுக்கு எபிரேய மொழியில சொல்லி இருக்கிற பெயர் தலித். எபிரேய மொழியில சொல்லி இருக்கிற பெயர் என்ன? தலித். அப்படின்னா கொஞ்சம் நீங்க ஆழமா கவனிக்கணும். நீங்க ரொம்ப வசனத்தை கவனிக்கிற தேவ பிள்ளைகள், உங்களை மாதிரி உற்சாகமாய் திருவசனத்தை கவனிக்கிறவர்கள் உலகத்திலே இல்லை. வெட்டி எடுத்த பகுதிக்கு எபிரேய மொழி பெயர் என்ன? தலித். 7 வகையான மனிதர்கள் தொங்கல் உள்ள வஸ்திரத்தை தரிக்க முடியும். 7 வகையான மனிதர்கள் தொங்கல் உள்ள வஸ்திரத்தை தரிக்க முடியும். 1, ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் என்ன வஸ்திரத்தை தரிக்கணும்? தொங்கல் உள்ள வஸ்திரம். 2, தீர்க்கதரிசிகள். அப்போ ஆசாரியர் என்ன வஸ்திரத்தை தரிக்கணும்? தொங்கல். அப்புறம் யாரு தொங்கல் உள்ள வஸ்திரத்தை தரிக்கணும்? தீர்க்கதரிசி. அப்புறம் தொங்கல் உள்ள வஸ்திரத்தை தரிக்க வேண்டியது ராஜாக்கள். ராஜாக்கள் தரித்திருக்கிற வஸ்திரத்தில் என்ன இருக்கணும்? தொங்கல். சரி, அந்த 3ஓட நான் விடுறேன். அப்போ தொங்கல் உள்ள வஸ்திரத்தை ஒரு ஆள் போட்டிருந்தா நம்ம அதை கண்ட உடனே என்ன நினைக்கலாம்? இந்த ஆள் ஒருவேளை ஆசாரியனா இருக்கலாம், இந்த ஆள் ஒருவேளை அரசனா இருக்கலாம், இந்த ஆள் ஒருவேளை தீர்க்கதரிசியா இருக்கலாம். இப்போ தலைய வெட்டுனா ஒரு நாளோட பிரச்சனை முடிஞ்சு. தலைய வெட்டுனா ஒரு நாளோட பிரச்சனை முடிஞ்சு. நான் கொஞ்சம் உள்ளுக்குள்ள கொண்டு போறவங்களை, ஆசாரியர்களுக்கு பட்டம் கொடுப்பாங்க இல்லையா? ஆசாரிய பட்டம். ஆசாரிய பட்டம் கொடுக்கும்போ அவங்க கையில கொடுக்கிற அந்த பட்டத்துக்கு அடையாளமாக்கும் தொங்கல் உள்ள வஸ்திரம். இதை போட்டுக்கிடணும். ஆங்கிலத்தில் சில நேரம் அதுக்கு ஷால்னு சொல்லணும், எபிரேய மொழியில தலித்துன்னு சொல்லணும். எபிரேய மொழியிலுடைய வார்த்தையை நேரடியா நீங்க போய் பார்த்தா பிரேயர் ஷால். அதை வச்சுதான் பிரேயர் பண்ணும்போ தலைய மூடணும். அதை வச்சுதான் பிரேயர் பண்ணும்போ தலைய மூடணும். அப்போ தொங்கல் உள்ள வஸ்திரம் ஒண்ணுதான் இருக்கும். அரசன்னா அந்த அரச பட்டத்துக்குரிய தொங்கல் உள்ள வஸ்திரம் 1. ஆசாரியன் அப்படின்னா ஆசாரிய பட்டத்துக்குரிய தொங்கல் உள்ள வஸ்திரம் 1. தீர்க்கதரிசின்னா தீர்க்க தரிசன பட்டத்துக்குரிய தொங்கல் உள்ள வஸ்திரம் 1. இப்போ அரசனுடைய வஸ்திரத்தின் தொங்கல் அறுந்தால் அரசாட்சி போய்விட்டது. ஆசாரியனுடைய வஸ்திரத்தின் தொங்கல் அறுந்தால் ஆசாரிய ஊழியம் போய்விட்டது. தீர்க்கதரிசியின் வஸ்திரத்தின் தொங்கல் அறுந்தால் தீர்க்க தரிசன ஊழியம் போய்விட்டது. இதை தவிர யூதர்களுக்கு ஒரு முறை இருந்தது. அந்த முறையை நான் கொஞ்சம் சொல்லும் உங்களுக்கு புரியும். யூதர்களுக்கு ஒரு முறை இருந்தது. அது என்ன முறை தெரியுமா? லட்சக்கணக்கில் ஜனங்கள் எருசலேமில் இருந்ததுனால எருசலேமில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் அவர்கள் போய் அவர்களை விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆசாரியர்களை வச்சாங்க. ஆசாரியர்களை வச்சும் அவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு வந்ததுனால ஜப ஆலய தலைவர்களை வச்சாங்க. நமக்கும் ஜப குழுவுக்கு தலைவர்கள் உண்டு இல்லையா? உண்டு இல்லையா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? உண்டு இல்லையா?
இப்போ ஒரு சட்டம், அது என்ன சட்டம்னா, அந்த ஊர்ல வாலிப வயசுல யாராவது இறந்தால் அதுக்கு உத்தரவாதி ஆசாரியன். யார் உத்தரவாதி? கொஞ்சம் கவனிக்கணும். என்ன ஏன் தமிழ் உங்களுக்கு புரியுது இல்லை? ஒரு அல்லையிலே சொல்லுங்க. வாலிப வயசுல யாராவது இறந்தா உத்தரவாதி யாரு? ஆசாரியர். ஒரு ஆசாரியனை கீழே 20 குடும்பம் இருக்குன்னு வைங்க. அந்த 20 குடும்பத்தில் ஒரு குழந்தை இறந்துட்டேன்னா அந்த குழந்தை இறப்புக்கான முழு பொறுப்பாளி யாரு? ஆசாரியன். ஏன்னா அவங்க கேட்கணும், ஏன் ஆண்டவர் உமக்கு வெளிப்படுத்தல? ஏன் உமக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் சொல்லி தரல? ஏன் எங்கள்கிட்ட முன்னமே சொல்லல? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர்ல ஒரு மரணம் நடந்த உடனே ஊரார் எல்லாம் சேர்ந்து ஆசாரியனை தேடி போகணும். ஆசாரியனை தேடி போய் ஆசாரியன் அவங்க முன்ன நின்று கொடுக்கணும். ஆசாரியன் நின்று கொடுக்கும்போ ஆசாரியனுடைய வஸ்திரத்தின் தொங்கலை வெட்டுவனும். ஆசாரியனுடைய வஸ்திரத்தின் தொங்கலை வெட்டி அந்த குழந்தை இறந்துல்ல வீடு, அந்த வீட்டில் கொண்டு போகணும். அந்த வீட்டில் கொண்டு போய் இந்த குழந்தைய அந்த வஸ்திரத்தில் சுற்றுவனும். இனி உள்ள பிரச்சனை அந்த குழந்தைக்கு காரியத்தை விடுங்க. இனி பிரச்சனை யாருக்கு தெரியுமா? ஆசாரியனுக்கு. வெளியே இறங்கி நடக்கணும் இல்லையா? வெளியே இறங்கி நடக்கும் ஆட்கள் சொல்லணும், உத்தரவாதம் இல்லாதவன் போறாய், பொறுப்பில்லாதவன் போறாய், வெளிப்பாடு இல்லாதவன் போறாய், கிருபை இல்லாதவன் போறாய், ஜெபிக்காதவன் போறாய். நம்மளும் அப்படிதானே. பாஸ்டர் ஒரு தடவை ஜெபம் பண்ணி காய்ச்சல் மாறிச்சுன்னா கிருபை உள்ள பாஸ்டர். 3 தடவையும் ஜெபம் பண்ணி காய்ச்சல் மாறலன்னா பாஸ்டர் இப்போ பழைய கிருபை இல்லைன்னு தோணுது. என்ன அப்படி ஒரு மாதிரி பார்க்குது? என்ன ஒரு அல்லையிலே உற்சாகமா சொல்லுங்க, சந்தோஷத்தோட ஒரு அல்லையிலே சொல்லுங்க. இப்போ இறந்து போன குழந்தையின் கதை அதோட முடிஞ்சிட்டு. ஆனால் பிரச்சனை ஆசாரியனுக்கு வாழ்க்கை பூரா இனி தலையை வெளியே காட்ட முடியாது. ஏன்னா நடந்து போகும்போது பிள்ளைகள் வர சொல்லும், பொறுப்பில்லாதவன் போகிறான், ஜபிக்காதவன் போகிறான், வெளிப்பாடு இல்லாதவன் போகிறான், கிருபை இல்லாதவன் போகிறான். ஒன்று யோசிச்சு பாருங்க, தொங்கல் இல்லாத வஸ்திரத்தில் ஒரு துண்டு தரட்டா ஒரு தடவை ஊரை சுற்றிட்டு வருவீங்களா? என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ நம்மளை பார்த்து வெளியே உள்ள ஆட்கள் விரல் சூண்டி சொல்லக்கூடாது. நம்மளை பார்த்து நம்மளே சொல்லணும், நான் இன்னும் பொறுப்பா இருக்கணும், நான் இன்னும் ஜபிக்கணும், நான் இன்னும் விழுந்து கிடக்கணும், எனக்கு இன்னும் தரிசனம் தேவை, எனக்கு இன்னும் வெளிப்பாடு தேவை, எனக்கு இன்னும் கரிசனம் தேவை, நான் இன்னும் தேவ பிரசன்னத்தில் வரணும், இன்னும் கண்ணீர் விடணும், என் கண்கள் இன்னும் குளமாகணும். ஒரு மனுஷன் நடந்து போகும்போ பட்டணத்தில் உள்ள எல்லாருமே சொல்லணும், பொறுப்பில்லாத ஆளு போறான். ஒன்று யோசிச்சு பாருங்க. பார்த்த உடனே தெரியுது வஸ்திரத்தில் தொங்கல் இல்லை. அப்போ ஊரில் எல்லாருக்குமே தெரியுது, ஏதோ ஒரு காரியத்தை காணாமல் விட்டு விட்டார், ஏதோ ஒரு காரியம் இவருக்கு தென்படல, ஏதோ ஒரு காரியம் வெளிப்படல, ஏதோ ஒரு காரியத்தில் குறைபட்டு இருந்திருக்கிறார். எருசலேம் தேவாலயத்தில் போய் முழங்கால நின்று ஜபிக்கிறார். என்ன சொல்லி ஜபிச்சிருப்பார்? ஆண்டவரே, என்னை இன்னும் பொறுப்புள்ளவனா மாற்றணும். Give me, make me more burdenable, make me more responsible. என்னை இன்னும் உத்தரவாதம் உள்ள, என்னை இன்னும் ஜபிக்கிற, என்னை இன்னும் பொறுப்புள்ள ஒரு மனிதனாய் மாற்றம் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போ ஆலயத்தின் வாசல் தட்டப்படுகிறது. ஆலயத்தின் வாசல் தட்டப்பட்ட உடனே வாசலை திறக்கணும், ஜனங்கள் கூட்டமாக உள்ள வரணும், ஜனங்கள் கூட்டமாக உள்ள வந்து கேட்கணும், நேற்றைக்கு சாயங்காலம் ஒரு ஆசாரியனுடைய வஸ்திரத்தை வெட்டிட்டு போனேன் இல்லையா? ஆமாம், அவர் எங்க?
எல்லாரும் என்ன நினைச்சாங்க தெரியுமா? கொல்லக்கு தான் வந்திருக்கிறாங்கன்னு நினைச்சனும். எல்லாரும் பயந்துட்டனும். என்ன நடந்துன்னு கேட்டனும். என்ன நடந்துன்னு கேட்டப்போ அவர்கள் சொல்லணும், தலித்தை திரும்ப கொண்டு வந்திருக்கோம். எதை திரும்ப கொண்டு வந்திருக்கிறோம்? தலித்துன்னா என்ன? மெதுவா பேசுங்க. தலித்துன்னா என்ன? ஷால், வஸ்திரத்தின் தொங்கல். தலித்தை திரும்ப கொண்டு வந்திருக்கீங்களா? வாய்ப்பே இல்லையே. அப்போ அவங்க சொல்லிச்சுன்னு, இல்லை, ஒருத்தர் காலையில் வீட்டுக்கு வந்தார். காலையில் வீட்டுக்கு வந்து தலித் தாக்குமின்னு சொன்னார். புரியல உங்களுக்கு? உங்களுக்கு புரியல? உங்களுக்கு புரியல? உடனே அவரை தேடி போகணும். அவரை தேடி போனால் அவர் ஆலயத்துக்கு ஒரு பக்கத்தில் முழங்கால நிற்கிறாரு. முழங்கால நின்றுட்டு சொல்கிறாரு, என் தப்பு தான் ஆண்டவரே, என்னை இன்னும் பொறுப்புள்ளவனா மாற்றும், என்னை இன்னும் அர்ப்பணிப்புள்ளவனா மாற்றும், என்னை இன்னும் வெளிப்பாடு உள்ளவனா மாற்றும். எல்லாரும் அவரை தட்டி எழுப்புறாங்க. தட்டி எழுப்பிட்டு சொல்கிறாங்க, காலையில் அந்த வீட்டுக்கு இயேசு வந்தார். காலையில் அந்த வீட்டுக்கு இயேசு வந்து 12 வயதான அந்த சிறு பிள்ளைய வஸ்திரத்துக்குள்ள பொதிந்து வைத்திருக்கிறத கண்டாரு. கண்டுட்டு சொன்னாரு, தலித். தலித்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? தலித் தாக்குமின்னா அந்த ஷாலுக்கு உள்ள இருந்து வெளியே வா. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பெற்ற கிருபைகள் பொதிந்து ஒதுக்கப்பட்டிருக்கலாம். இந்த பகல் அது வெளிப்படுகிறது. சேர்ந்து கொண்டு வரணும். கொண்டு வந்து அந்த ஊர்ல கனம் பொருந்தின பெண்மணி அவரை நிக்க வச்சுட்டு என்ன பண்ணு தெரியுமா? இந்த ஷாலை துணி கட்டுது. என்ன செய்து? துணி கட்டுது. எப்படி இருந்ததோ அதுபோல சேர்க்குது, மறுபடியும் இணைக்குது, மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருது. இனி நடமாடலாம், இனி தரிசனத்தோட செயல்படலாம், இனி உனக்கு அவமானம் இல்லை, இனி போராட்டம் இல்லை. ஏன்? அந்த வீட்டில் இயேசு வந்திருக்கிறார். எமிக்கார் மைக்கேல் அம்மையார் தமிழ்நாட்டில் வந்த பொழுது ஜனங்கள் ஏற்றுக்கிடல. ஜனங்கள் ஏற்றுக்கிடல. அவ கேட்டிருக்காங்க, ஒய் த பீப்புள் தே டோன்ட் அக்ரி வித் மீ, தே டோன்ட் அக்செப்ட் மீ. அப்போ ஆட்கள் சொன்னாங்களாம், யூ ஆர் வெரி மச் டிஃப்ரெண்ட் இன் கலர். உங்க நிறம் எங்க ஜனத்தை விட வித்தியாசமா இருக்கு. அவங்க என்ன நிறத்தில் இருப்பணும்? யாராவது சொல்லுங்க. யாராவது சொன்னா இந்த பேனாவை கண்டிப்பா தாரேன். என்ன நிறத்தில் இருப்பணும்? வெள்ளை நிறத்தில் இல்லையா? வெள்ளை நிறத்தில் இல்லையா? இதாகும் வெள்ளை கலர். இந்த கலர்ல ஆட்களை பார்த்துருக்கீங்களா நீங்க? எனிபடி? கிருபை. ஒயிட் பீப்புள்னு சொல்றது உண்மையிலே ஒயிட் பீப்புள் கிடையாது, வீட்டிஷ் பீப்புள். கோதுமை நிறம். என்ன நிறம்? கோதுமை நிறத்தில் இருக்கிற ஆட்களை வீட்டிஷனாகும் சொல்லணும். சொல்லி சொல்லி சவச்சு 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 என்ன ஆகணும்? ஒயிட் ஆகணும். அவன் நிறத்தினால ஒத்துக்கிடல. அந்த பெண்மணி என்ன பண்ணிச்சான் தெரியுமா? காப்பி கொட்டையை ஊற போட்டு, அந்த காப்பி கொட்டையை ஊற போட்ட தண்ணிக்குள்ள உட்கார்ந்துக்கிடுமாம். எதுக்கு? நம்ம நாட்டில் ஊழியம் செய்வதற்கு, தன்னுடைய சரீரத்தில் நம்ம நாட்டுக்கு நிறம் வரணும்னு சொல்லி. நிறம் வந்தாச்சு, அப்புறம் ஒத்துக்கிடல. இப்போ ஏன் ஒத்துக்கிடலன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்களா, யூ ஆர் வியரிங் டிஃபரண்ட் ட்ரெஸ். நம்ம ஒரு ஆட்களை மாதிரி சாரி உடுத்தாங்களாம். அப்போ அவங்க ஒத்துக்கிடல. ஏன்னு கேட்டப்போ சொன்னாங்களாம், யூ ஆர் ஸ்பீக்கிங் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். வித்தியாசமான மொழி, வித்தியாசமான உடை, வித்தியாசமான வஸ்திரம். அந்த பெண்மணி உடைய மாற்றினார்கள், தரத்தை மாற்றினார்கள், மொழியை மாற்றினார்கள். இதெல்லாம் அந்நிய நாட்டிலிருந்து வந்த ஒரு பெண்மணி நம்முடைய நாட்டில் செய்ய முடியுமானால், சரி, தப்புதான். இதெல்லாம் ஒரு சாதாரண பெண்மணி நம்முடைய நாட்டில் செய்ய முடியுமானால், உண்மையிலே நெஞ்சில கை வச்சு நாம இல்லையா ஜபிக்கணும்?
என்னை இன்னும் பொறுப்புள்ள தேவ பிள்ளையா மாற்று ஆண்டவரே. இந்த ஊர்ல எல்லாம் எம்மைக்கார்மைக்கிழமையார துரையம்மான்னு கூப்பிடுவாங்களா? என்னன்னு? யூ அண்டர்ஸ்டாண்ட் மை இங்கிலீஷ்? என்னன்னு கூப்பிடுவாங்களா? துரையம்மா. அவங்களுக்கு ஒரு சாரட்டு வண்டி உண்டா. அந்த மலைக்கு கீழே சாரட்டு வண்டி நிற்குதுன்னா புரிஞ்சுக்கிடணும், அந்த மலையில் எங்கே ஒரு இடத்துல எமிக்கார்மைக்கல் அம்மையார் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மலைக்க நடுப்பகுதியில் தென்னை மரத்தின் ஓலையினால ஒரு ஷெட்டு போட்டு வச்சுருந்தாங்களா, அவங்களுக்கு மட்டும் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்படி. கீழே குதிரை வண்டி நிற்குதுன்னா புரிஞ்சுக்கிடணும், ஓஹோ அம்மையார் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் அந்த ஷெட்டுக்குள்ளே உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போ ஒரு சத்தம் கேட்குதா, எமி வெளியே வா. அவங்க பெற்றோர் மட்டும்தானா அவங்கள எமீன்னு கூப்பிடுவனும், வேற யாருமே அவங்கள எமீன்னு கூப்பிட்டதே இல்லையா. இது யாராக நம்மளை எமீன்னு கூப்பிடுறதுன்னு மனசுல யோசிச்சுட்டு இருந்தனுமா. மறுபடியும் கண்ணை மூடி சோத்திரம் பண்ணி கொண்டிருக்குமா, மறுபடியும் சத்தம் வருதா, எமி கம் அவுட். என் அப்பா அம்மா இங்கே இல்லையே, பின்ன எப்படி என் அப்பா அம்மாவுடைய சத்தம் என் காதில் கேட்குதுன்னு சொல்லி மறுபடியும் ஜெபம் பண்ணும்போ மறுபடியும் அந்த சத்தம் ரொம்ப பவராக வந்துதாம், எமி வெளியே வா. யாராக்கும் தன்னை கூப்பிட்டதுன்னு அறியும்படி மெதுவாக கூடாரத்தில் இருந்து வெளியே வந்து பார்த்தாங்களா. வெளியே வந்து பார்த்தா ஒரு கை அந்த பாறையை பிடிச்சு வச்சிருக்கான். இவங்க வெளியே வந்த உடனே அந்த கை அப்படியே விலகிச்சான். அந்த பாறை நேரடியாக வந்து இவங்க இருந்த அந்த கூடாரத்தில் விழுந்தது. இப்படியெல்லாம் ஒரு சாதாரண பெண்மணி செய்ய முடியுமானால் கண்டிப்பா நம்மளால முடியும். கண்டிப்பா நம்மளால முடியும்னு இல்லை, நம்மளால முடியலைன்னா எவராலும் முடியாது. அல்லேலூயா. ஒரு கையை நெஞ்சில் வைங்க, ஒரு கையை மேலே உயர்த்துங்க, அப்படியே வாயை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, இன்னும் பொறுப்புள்ள, இன்னும் கிருபையுள்ள, இன்னும் தரிசனமுள்ள ஒரு தேவ பிள்ளையா இன்னைக்கு என்ன மாற்றணும். வாயை திறந்து ஜெபிங்க. எனக்கு தேவை இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்கு இன்னும் உத்தரவாதம் தேவை, இன்னும் எனக்கு பொறுப்பு தந்தா நான் செய்வேன், இன்னும் எனக்கு ஜெபம் தேவை, இன்னும் எனக்கு அர்ப்பணிப்பு தேவை. ஜெபிங்க. இந்த கடைசி ஜெப நேரத்தில் தேவ பிரசன்னம் இந்த கூடாரத்தில் பலமா இறங்குகிறது. அர்ப்பணிப்போட சொல்லுங்க, இன்னும் தேவை, இன்னும் தேவை, இன்னும் தேவை. ஐ நீட் மோர். நான் இன்னும் ஜெபிக்கணும், நான் இன்னும் தேவ பாதத்தில் விழுந்து கிடக்கணும். தாவீதுனுடைய முதல் சறுக்கல் போராட வேண்டிய நேரத்தில் போராடல்ல. தாவீதுனுடைய இரண்டாவது சறுக்கல் தலையை வெட்டுவதை விட கொடுமை, வஸ்திரத்தின் தொங்கலை வெட்டி விட்டான். அதனாலே ஆக்கும் அதனுடைய கீழ்ப்பகுதியில் உள்ள வசனம் 5வது வசனத்தை நீங்க பார்த்தா தெரியும். அதன் நிமித்தம் அவன் மனசாட்சி அவனை அடித்து கொண்டிருந்தது. ஏன்னா அவனுக்கு தெரியுது, வேல்யூ ஆஃப் தி ஷால் இஸ் மோர் வேல்யூ than the head. தலையை வெட்டுறதை விட மதிப்பு கூடினதாக்கும் எதை வெட்டுறது? வஸ்திரத்தின் தொங்கலை வெட்டுகிறதுன்னு தாவீதுக்கு தெரியும். அதனால் அவனுடைய மனம் அவனை அடித்து கொண்டிருந்தது. தாவீதினுடைய 2வது சறுக்கல் இது. தாவீதின் 3வது சறுக்கல் 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 ராஜாக்கள் 15:5. அடுத்த பிரச்சனை இங்க சொல்லி இருக்கு பாருங்க.
தாவீது உரியாவின் சங்கதி ஒன்று தவிர. ப்ளீஸ் அண்டர்லைன், ஒன்று தவிர. எல்லாருக பிரச்சனையும் என்ன தெரியுமா? ஏதோ ஒண்ணு. எல்லாருக பிரச்சனையும் என்ன? ஏதோ ஒண்ணு. 99 காரியங்களை ஜெயித்து விட்டேன். பெரிய பெரிய பிரச்சனைகளை மேற்கொண்டு விட்டேன். ஆனா ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒண்ணு. அது என்ன ஒண்ணு? ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று. ரொம்ப வெள்ளையா இருக்கு இல்லையா ட்ரெஸ்ஸு, ரொம்ப வெள்ளையா இருக்கு இல்லையா, அதுல ஒரு சின்ன பிளாக் ஸ்பாட் விழுந்தாலும் தெரியும். மங்கி 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 நிறம் மாறி வருது இல்லையா வஸ்திரம், அதுல ஒரு 1000 கருப்பு கலர் விழுந்தாலும் தெரியாது. நம்ம இதுல 2ல எதுன்னு சொல்லி நம்மளே யூகிச்சுக்கிடலாம். ஆப்ஷனல். ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர. அந்த ஒன்றுக்குள்ள ஏகப்பட்ட காரியங்கள் வருது. நான் தப்பு செய்ய மாட்டேன். தாவீது தனக்குள்ள சொல்றான், நான் தப்பு செய்ய மாட்டேன். ஆனா தாவீது உரியாவின் இடத்துல சொல்றான், இஃப் யூ டோன்ட் மைண்ட், கொஞ்சம் தண்ணி அடிக்கிறியான்னு. கொஞ்சம் தண்ணி. தாவீது உரியாவை வெறுக்க பண்ணினான். சில நேரம் அதுதானே, நம்ம தப்பு பண்ண மாட்டோம், மற்றவங்களை தப்பு பண்ண வைப்போம். நம்ம பேச மாட்டோம், மற்றவங்களை பேச வைப்போம். நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோம், மற்றவங்கள்ட்ட நீ கேளு நீ கேளு நீ கேளு. why don't you ask? I don't do any mistake because I am the screwdriver. நான் ஒரு தப்பு பண்ண மாட்டேன், ஏன்னா ஸ்க்ரூ கொடுக்கறதே இங்க இல்ல, கேரளாவில். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க முகத்தை பார்த்து நானே பயந்துட்டேன். ஒரு சாம ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர ஒரு பிளாக் ஸ்பாட் வாழ்க்கையில விழுந்து விட்டது. மூணு அண்ணன் சொன்னேன். ஒன்று, போராட வேண்டிய நேரத்தில் போராடாத தாவீது. 2, வஸ்திரத்தின் தொங்கலை அறுத்து கொண்ட தாவீது. 3, ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதியில் விழுந்த தாவீது. 4, இது கொஞ்சம் கூட முக்கியம்னு நினைக்கிறேன், தன் வீட்டை கவனிக்க தவறுன தாவீது. அது அந்த 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் ஆகுன்னு சொல்லி இருக்கு. அதெல்லாம் எவ்வளவு பயங்கரமான வசனம் இல்லையா? தாவீதுனுடைய வீட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. 2 சாமுவேல் 13:6. அம்னோன் வியாதிக்காரன் போல் படுத்திருக்கிறான். அம்னோன் வியாதிக்காரன் போல் படுத்திருக்கிறான். இப்ப வியாதி கிடையாது, வியாதிக்காரன் போல படுத்திருக்கிறான். பார்க்க வந்தது யார் தெரியுமா? பார்க்க வந்தது யாரு? உலகம் கண்டதுல மிகப்பெரிய புத்திமான். ஒற்ற பார்வையில இவன் பிடிச்சிடுவான். மகனே, உனக்கு வியாதி ஒண்ணு இல்லை, நீ வியாதிக்காரன் போல படுத்திருக்கிறாயின்னு பிடிச்சுக்கிடுவான். அம்னோன் வியாதிக்காரன் போல படுத்திருக்கிறான். ராஜா வந்தாச்சு. ராஜா அவனை நோக்கி கேட்கிறான், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? இவன் சொல்றான், ஹை ஃபீவர். இவன் சொல்றான், ஹை ஃபீவர். அப்போ அவன் கேட்குறான், உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு 2 நல்ல வடை வேணும்.
எனக்கு 2 நல்ல வடை வேணும். ஐ திங்க் பணியாரம் மீன்ஸ் நெய்யப்பம் என்று நினைக்கிறேன். பணியாரம்னா என்ன சொல்லுவீங்க? பணியாரம், நெய்யப்பம். உடனே தாவீது என்ன பண்ணி இருக்கணும்? அதுல இருந்து 2 அந்நிய பாஷை பேசி இருக்கணும். கையை காலை போட்டு நல்ல 4 அடி அடிச்சிருக்கணும். பொல்லாத ஆவியே, பணியாரம் தின்னா மாறுற வியாதி எது? என்னுடைய இத்தனை கால அனுபவத்தில் எனக்கு தெரியாது இப்படி ஒரு வியாதி. நமக்கே தெரியாது. வடை சாப்பிட்டா சுகமாகிற எந்த காய்ச்சல் நமக்கு இதுவரை தெரியாது. அப்படின்னா மருத்துவமனையில் ஆட்கள் குறைஞ்சு ஹோட்டல் ஆளு. ஜனங்கள் மொத்த மருத்துவமனையை விட்டு எழும்பி எங்க பார்த்து படம் எடுத்திருக்கணும்? அந்த 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 ஹோட்டலோட நெய்யப்பந்தினா காய்ச்சல் மாறுதாமே. பார்க்க வந்த ராஜா பார்க்க வரும்போது இவனுக்கு தெரியும் தன் காரியத்தில் எல்லாம் புத்திமான். சும்மா முடிவெடுக்க மாட்டான். நிப்பா கண்ணை மூடி 2 சோத்திரம் சொல்லுவான். ஆண்டவர் தனக்குள்ள என்ன சொல்றாருன்னு பாப்பான். அப்புறம் தான் பேசுவான். நிதானமானவன், புத்தி உள்ளவன், வெறும் புத்திமான் இல்ல, தன் காரியத்தில் எல்லாம் மகா புத்திமான். அங்கதான் பிரச்சனை என்ன? தன் காரியத்தில் எல்லாம். ஐயோ, உங்கள்கிட்ட போய் சொன்ன பார்த்தீங்களா? தன் காரியத்தில் எல்லாம் மகா புத்திமான். எதுல? தன் காரியத்தில். இப்ப மகன் சொன்னா எனக்கு வடை சாப்பிட்டா இந்த நோய் மாறும்னு தோணுது. தாவீது சொன்னா வடை எங்க வடை? உடனே அவன் சொல்றான், எஸ்கியூஸ் மீ, அது லேடிஸ் உண்டாக்கி தார வடை தான் வேணும்னு. உடனே தகப்பன் என்ன சொல்லியிருக்கணும்? தாவீது, ஏன் மகனே, இது நோய் இல்ல, இது பொல்லாத ஆவி. இது நோய் இல்ல, இது பொல்லாத ஆவின்னு சொல்லி அவனை கடிந்து கொண்டு அங்கனை வச்சு அவனை பேய வெளியே இறக்கி விட்டுருக்கணும். அவன் சொல்றான், லேடிஸ் உண்டாக்கி தடுற வடையா யூ வாண்ட்? ஓகே. அதில் நின்றுட்டு ராஜ கட்டளை. வெளியே இறங்கி நடந்து வாரான் தாவீது. கூட நிற்கிற பிஏ தோள தட்டுறான். ராஜாவே, ஏன் இல்லை சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுதா கம்ப்ளைண்ட் ஆச்சா? சாஃப்ட்வேர் ஒர்க் பண்றா கம்ப்ளைண்ட் ஆச்சா? உடனே தாவீது கேட்குறான், இல்லையே, இல்லை, இத்தனை வருஷ அனுபவத்தில் நானே வடை தின்னு ஒரு நோய் மாறும்னு கேள்விப்பட்டதில்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வடை ட்ரீட்மெண்ட் ஸ்டார்டட். அலோபதி கேள்விப்பட்டிருக்கிறோம், யுனானி கேள்விப்பட்டிருக்கிறோம், ஹோமியோபதி கேள்விப்பட்டிருக்கிறோம், சித்தா கேள்விப்பட்டிருக்கிறோம், வடையோபதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிதானத்தை இழந்த தாவீதுன்னு வச்சா எப்படி? நிதானத்தை இழந்த தாவீதுன்னு வச்சா எப்படி? சில நேரம் நம்ம வெளியே பெரிய ஆளு தானே, வீட்டுக்குள்ள நிதானமா யோசிக்க தெரியல, நிதானமா உட்கார தெரியல, நிதானமா பேச தெரியல, புருஷனை கனம் பண்ண தெரியல, மனைவியை கனம் பண்ண தெரியல, பிள்ளைகளை கனம் பண்ண தெரியல. நம்மள இல்ல சோத்திரம் சொல்லிட்டு இருக்க. அங்க தாவீது காரியம். எதை இழக்கிறோம்? நிதானத்தை இழக்கிறோம். உட்கார்ந்து யோசிச்சிருந்தா, இல்ல உட்கார்ந்து கூட தேவையில்லை, 2 நிமிஷம் யோசிச்சிருந்தா தாவீதுக்கு ஒரு புத்தி வந்திருக்கும். என்ன? வடை சாப்பிட்டா மாறுற மாதிரி ஒரு வியாதி இந்த உலகத்தில் இல்லை. புத்திமான்ங்கிற ரெக்கார்டோட பரலோகத்தை போய் சேர்ந்திருக்கலாம். வடையோபதிங்கிற ரெக்கார்டு பைபிள்ல வந்திருக்காது. சில நேரம் பிரச்சனை என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள நாம நிதானத்தை இழக்கிறோம். ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்ன we lose our control. ஒரு காரியத்தை திங்க் பண்றதுக்கு முன்ன we lose our control.
பிள்ளைகள் பட்டங்கள் இல்லையா, பிள்ளைகள் பட்டங்கள் இல்லையா, பெற்றோருடைய கையில் தானே பட்டத்துக்கு நூல் இருக்கணும். பட்டம் எங்க பறந்தாலும் நூலு கையில் இருக்குன்னா நீதான் ஆளு. உங்கள்கிட்ட போய் சொன்ன பார்த்தேடா, உங்கள்கிட்ட இப்படி சொல்லிருக்கூடா, உங்கள்கிட்ட என்ன சொல்லி இருக்கணும், நீ ஒரு நாளும் வெட்கப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா. பட்டம் எங்கேயோ பறக்கட்டு, அது சுழல் காற்றில் போட்டு நூலு நம்ம கையில் இருக்கிறது வரை நம்மளால என்ன செய்ய முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் யாருன்னு காட்டித்தாரேன்னு சொல்லி பட்டத்துக்கு நூலை வெட்டி விட்டா பின்ன அந்த பட்டத்தை எங்க போய் பிடிப்பீங்க? நீங்க இங்க இல்லையோ, வசன ஆழமா பேச தொடங்கணும்னு கூட்டம் முடிஞ்சோ. அந்த கண்ட்ரோலுக்கு நூலு இன்னும் உங்க கையில. அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். உங்க பிள்ளை எவ்வளவு வளர்ந்தாலும் எங்க போனாலும் நூலு உங்க கையில. அதுதான் ஹாப்பி. ஏன்னா நான் பிடிக்கிற இடத்துல வரும், நூலு என் கையில இருக்கு. அந்த நிதானத்தை இழந்து வெட்டி விடாத தாவீதின் நிலைமை. எதை கேட்டாலும் உடனே பதில் சொல்லக்கூடாது, உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாது. காளை குட்டி போட்டது, 2 குட்டிகள்னு சொன்ன உடனே டேக் த பைக், லெட் அஸ் கோ அண்ட் பை 2 மூக்கனாங்கன்னு சொல்லி ஓடப்படாது. உட்கார்ந்து யோசிக்கணும், இஸ் தேர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் a காளை டு பிகம் பிரெக்னன்ட்? என்ன அப்படி முறைச்சு பார்க்குதியா? இப்போ உங்க பிள்ளைக்கு கயிறு உங்க கையில தான் இருக்குன்னு. இப்போ உங்க பிள்ளைய கயிறு உங்க கையில தான் இருக்கு. அந்த பிள்ளை உங்களை நெருக்கப்படுத்துது உண்மை, அந்த பிள்ளையால உங்களை விசன உண்மை. நான் ஜெபம் பண்ணி என் பிள்ளை இப்படி ஆகி போச்சு, நான் தேவ பிரசன்னத்தில் வந்து விழுந்து என் வீட்டுக்குள்ள பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியலன்னு சொன்னாலும் யூ ஸ்டில் ஹேவ் த ரோப். கயிறு இப்போ உங்க கையில தான் இருக்கு. அதை மட்டும் ஆவேசத்தில் வெட்டி விடாம இருந்தா போதும், உன் பிள்ளைய நீ பிடிச்சுக்கிடலாம். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அத்தனை பேரும் கை தட்டணும், அத்தனை பேரும் வாயை திறக்கணும். 2 நிமிஷம் சத்தம் உயரணும், 2 நிமிஷம் ஆண்டவரை உயர்த்தணும். அது நகடக துரபல் கநாதனா அல் காந்தர கந்தல் கபரப. இந்த தடவை இயேசு விடுவிக்கிறார்கள் என்று வாலிபர் கூட்டம் சாரா டக்கர் காலேஜில் வச்சிருந்தாங்க. கர்த்தருடைய கிருபையினால நான் வசனம் பேச போனேன். வசனம் பேச போனேன். நான் அந்த கேம்பஸ் நல்லா இருந்ததுனால கொஞ்சம் இறங்கி நடந்தேன். இறங்கி நடக்கும் ஒரு சின்ன தம்பி ஓடி வந்தான். ஓடி வந்து சொல்கிறான், அங்கிள் எனக்காக ஒன்று ப்ரேயர் பண்ணுவீங்களா அங்கிள்? எனக்கு காது கேட்காது. எனக்காக ஒரு ப்ரேயர் பண்ணுவீங்களா? எனக்கு காது கேட்காது. ஒரு 10 வயசுக்குள்ள இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்னேன், சரி தாங்க நான் ஜோம் பண்ணுறேன். என் கூட வந்த நண்பர்கிட்ட நான் சொன்னேன், இந்த பிள்ளைய கொஞ்சம் பிடிச்சுக்கிடுங்கன்னு சொன்னேன். நான் கை வச்சேன், ஆவியானவர் இந்த பிள்ளைய தூக்கினாரு. நான் சொன்னேன், இப்போ நீ காது கேட்குதான்னு பாரு தங்கம். மைக்கு வச்சுட்டு இல்லை, வெளியே கேம்பஸில் வச்சு நான் மெதுவாக சொன்னேன், Praise the Lord. இதுக்கு பொறாமைன்னு எங்க ஊர்ல சொல்லணும். உங்க ஊர்ல என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. என்ன? Praise the Lord. அந்த தம்பி துள்ளி குதிச்சுட்டான். நான் போய் பிரசங்கம் பண்ணேன். நான் மீட்டிங் முடிஞ்சு கிளம்புனேன். நேற்றைக்கு கன்வென்ஷனுக்கு போன இடத்துல அந்த தாய் மகனை கூட்டிட்டு வந்து சொல்லுது, பாஸ்டர் என் பிள்ளை வாழ்க்கையில் முதல்ல கேட்ட வார்த்தை பிரைஸ் தி லார்ட்.
நான் ஒன்று யோசிச்சு பார்த்தேன், கர்த்தாவே 10 வயசு வரை காது கேட்காம இருந்துட்டு காது திறந்தா போதுமா இருந்து நல்ல வார்த்தை முதல்ல கேட்டிருக்கலாம். நம்ம முதல்ல கேட்ட வார்த்தைகளை ஒன்று யோசிச்சு பாருங்க. அப்புறம் அந்த பெண்மணி என்கிட்ட ஒரு காரியம் சொல்லிச்சு, நான் இப்படி அற்புதம் நடந்ததை வெளியே சொல்ல மாட்டேன். ஏன் அற்புதம் நடந்ததை வெளியே சொல்ல மாட்டேங்கிறத இப்போ சொல்கிறேன். அந்த பெண்மணி என்கிட்ட சொல்லிச்சு, பாஸ்டர் என் பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த டாக்டர், என் பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த டாக்டர் என் பிள்ளையை செக் பண்ணாரு. செக் பண்ணிட்டு என்னை என் மகனையும் சாட்சி சொல்ல வர சொன்னாரு. நாங்கள் எல்லாம் மெடிக்கல் ரிப்போர்ட்டும் கொண்டு சாட்சி சொல்ல போனோம். அந்த சாட்சி சொல்லிட்டு வர வழியில் உங்களையும் பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கோன்னு. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் இனி உள்ள கொஞ்சம் கவனிங்க. என்ன நடந்தாலும் ஜபத்தின் நூல் உங்க கையில, என்ன நடந்தாலும் விசுவாசத்தின் நூல் உங்க கையில, என்ன நடந்தாலும் அபிஷேகத்தின் நூல் உங்க கையில. இது உங்க கையில இருக்கிறது வரை எங்க போனாலும் காப்பாற்றலாம். 2 நிமிஷம் கை தட்டி வா திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கை தட்டி நல்ல வாயை திறந்து. ஒரு சந்ததி காப்பாற்றப்படுகிறது, ஒரு சந்ததி மீட்கப்படுகிறது. தாவீதுக்குண்டான அடுத்த சறுக்கல் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். அதனால் ஒரு உறுதியான தீர்மானம். குருடரும் சப்பாணிகளும் தாவீதின் அரண்மனைக்குள்ள போக முடியாது. யார் எடுத்த தீர்மானம்? தாவீது எடுத்த தீர்மானம். இது நல்லதா கெட்டதாங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம எல்லா மனுஷனையும் கனம் பண்ணுறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்ட அதனால் நமக்கு ஜாதி இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அதனால் நமக்கு பெரியவன் சிறியவன் இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்ட அதனால் கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாம் புதிய சிருஷ்டி. இதுக்காவது ஒரு அல்லேலூயா சொல்லுவான்னு நினைக்கிறேன். சரி, யோனத்தானுடைய குமாரன் பேர் என்ன? இதுல ஏதாவது ஒரு பலவீனம் அவனுக்கு உண்டா? அவன் எங்க உட்கார்ந்து சாப்பிட்டாய்? எங்க உட்கார்ந்து சாப்பிட்டான்? நமக்கு என்ன பாஸ்டர்? சரிதான். அவன் எங்க உட்கார்ந்து சாப்பிட்டாய்? தாவீதின் பந்தியில. தீர்மானம் கொண்டு வந்தது யாரு? உடைச்சது யாரு? பைபிள்ல அதிக கற்பனைகளை ஒரே நேரத்தில் உடைச்சது நம்ம யாரும் இல்லை. மோசே வாங்கின அன்னைக்கு உடைச்சு போட்டார். ஒன்று விட மீதி வைக்காம 10 காலி. உள்ளத்துல ஒரு உறுதியான தீர்மானம். இப்படிதான் என் அரண்மனையில, இப்படிதான் என் வீட்டில், இப்படிதான் எனக்கு ஜெபம் நேரம்னா ஜெபம்தான். ஆனா தீர்மானம் எடுத்தவனே. இப்போ தாவீதுக்கு பக்கத்துல மேவிபோசேத் உட்கார்ந்து ஒருமிச்சு சாப்பிடும்போ தாவீதுக்கு மனம் என்ன சொல்லும்?
ரெண்டு காரியம் சொல்லும். ஒன்னு, எளியவனை பிரபுக்களோட உட்கார பண்ண தேவனால முடியும். யார் அந்த எளியவன்? அவன் அந்த பக்கம் உட்கார்ந்து சாப்பிடுறான் இல்லையா, அவன். இவனை பார்த்த மனசாட்சி என்ன சொல்லும்? ஆனாலும் நீ தீர்மானத்தை உடைத்தவன். இனி வருது இல்லையா ஜனவரி 1ஆம் தேதி தீர்மானம் எடுக்க. நமக்கு மாதந்தோறும் இங்க உண்டாயா அப்படி மாதந்தோறும் வாக்கு தத்தம். அப்புறம் நல்லதுதான், நம்ம அதை விமர்சிக்க கொண்டு இல்லை, நல்லதுதான். அப்புறம் ஜனவரி 1ஆம் தேதி ஆயிட்டுன்னா 365 நாளுக்கு தேவையானது ஒரே நேரத்தில். பலசரக்கு கடையில் ஒரு வருஷத்துக்கு தேவையான பொருள் மொத்தம் ஒற்றை நாளில் வாங்கிட்டு வர மாதிரி இந்த ஆண்டுக்கு தேவையானது மொத்தம் ஜனவரி 1ஆம் தேதி. சரி, நல்லது, அதெல்லாம் நம்ம விமர்சிச்சது இல்லை. ஆனால் பிரச்சனை 1ஆம் தேதி எடுக்கிற தீர்மானம் 3ஆம் தேதியை உடைப்போம். 1ஆம் தேதி எடுக்கிற தீர்மானம் 3ஆம் தேதி எடுப்போம், உடைப்போம். இந்த ஜனவரியில் நீ பைபிள் காலேஜ் ஓப்பன் பண்ணும். பைபிள் காலேஜ் ஓப்பன் ஆகும்போது முதல் கிளாஸ் எடுக்கப்பட்ட பிள்ளைகள்கிட்ட கேட்பதான், என்ன தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்க? ஒவ்வொரு ஆட்கள் இன்னும் சொல்லணும், அபிஷேகம் உள்ளவர்களுக்கு விரோதமாய் பேச மாட்டேன்னு தீர்மானம் பண்ணேன். ஒரு ஆள் எழுந்து சொல்லும், 1 மணி நேரம் ஜோம் பண்ணுவேன்னு தீர்மானம் பண்ணேன். ஒரு ஆள் எழுந்து சொல்லும், ஊழியத்துக்கு தோல் விடுப்பேன்னு ஊழியத்துக்கு தோல் விடுப்பேன்னு தீர்மானம் பண்ணேன். ஒரு தடவை ஒரு தம்பி ஒரு தீர்மானம் பண்ணான், அந்த தீர்மானம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாதது. அவன் சொல்கிறான், இந்த தடவை தான் சார் நான் உருப்படியாக ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். நான் கேட்டேன், என்ன தீர்மானம் தங்கம்? அவன் சொன்னான், இனி வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் பண்ணக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிடுவேன். I have decided not to decide. யோசிச்சு பாருங்க, செய்தி நமக்கு இல்லையா? செய்தி தாவீதுக்கு இல்லை, செய்தி நமக்கு. யோசிச்சு பாருங்க, தீர்மானம் பண்றோம், உடைக்கிறோம். நம்ம பண்ண எல்லா தீர்மானத்தையும் நம்ம நிறைவேற்றி இருந்தா ஆவிக்குரிய சிகரத்தில் இருந்திருக்கணும். ஆவிக்குரிய சிகரத்தில் இருந்திருக்கணும். நம்மளை அறியாம வாயிலிருந்து ஜபம் வரும், நம்மளை அறியாம ஸ்தோத்திரம் வரும், நம்மளை அறியாம கிருபை வரும், சிகரத்திலே இருந்திருக்கணும். ஆனால் இப்போ மறுபடியும் தீர்மானம் எடுக்கிறோம், தடுக்கி விடுறோம், தீர்மானம் எடுக்கிறோம், தடுக்கி விடுறோம். எல்லா 1ஆம் தேதியும் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே என்னை நம்பும். அவர் என்ன சொல்கிறார்? இந்த ஆண்டு நான் உன்னை நம்புகிறேன். 2015 அப்படி தான் சொன்னார், நம்புகிறேன். 2020 அப்படி தான் சொன்னார், உன்னை நம்புகிறேன். 2025 அப்படி தான் சொல்கிறாரு, வா நான் உன்னை நம்புகிறேன். இல்லை ஆண்டவரே இந்த தடவை என்ன உண்மையா நம்பு. அப்ப ஆண்டவர் சொல்லாரு, இல்லை எல்லா தடவையும் இப்படிதான் சொன்னேன். சில ஆட்கள் எடுக்கிற தீர்மானம் பயங்கரமானது. 16 வயசு வரை உத்தமமா தெய்வத்தை பின்பற்றின ஒரு பெண் பிள்ளை, இதை மறக்க முடியாத ஒரு சாட்சி. ஒரு நாள் 2 கையெடுத்து ஆண்டவரை கும்பிட்டான். ஆண்டவரை கும்பிட்டுட்டு சொல்லிச்சாம், தயவு செஞ்சு என் வழியில குறுக்கிடப்படாது, தயவு செஞ்சு என் வழியில குறுக்கிடப்படாது. இத்தனை ஆண்டுகளுமை பின்பற்றினேன், இத்தனை ஆண்டுகள் ஜெபம் பண்ணேன், இனி எனக்கு எப்போ உம்மை தேடி வர தோணுதோ அப்போ நான் வாரேன், அதுவரை என்னை குறுக்கிடக்கூடாது. 2 வருஷம், 16 வயசுல இருந்து 18 வயசு வரை 2 ஆண்டுகள் அந்த பிள்ளை உலகத்தின் ஆடம்பரம், உலகத்தின் எல்லாம் அனுபவிச்சு 2 ஆண்டுல வாழ்க்கை வெறுத்து போச்சு. 2 ஆண்டுகள்ல வாழ்க்கை வெறுத்து போனப்போ அந்த பிள்ளையோட மனசு சொல்லுதான், ஐயோ இனி தெய்வத்திட்டையும் போக முடியாதே, தெய்வத்திட்டையும் போக முடியாதுன்னு சொன்னப்போ உள்ளத்தில் தீர்மானம் பண்ணிச்சான், நம்ம இன்னி தற்கொலை பண்ணி சாகிறது தான் நல்லது. சைக்கிள் எடுத்துகிட்டு போகணும், ட்ரெயின் வார நேரத்தில் கரெக்டாக சைக்கிளை கொண்டு ரயில்வே ட்ராக்கில் இடிக்கணும், இடித்து ரயில்வே ட்ராக்கில் போய் விழணும், ட்ரெயின் நம்ம மேலே ஏறி போகணும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணி ட்ரெயின் வார நேரம் பார்த்து சைக்கிளை போய் கரெக்டாக ட்ராக்கில் இடித்து ட்ராக்கில் போய் விழுந்து
அந்த பின்பக்க பெட்டியில இந்த பெண்மணியுடைய சரீரத்தில் இந்த ரத்தம் பெட்டிக்குள்ள தெரிச்சிருக்கு. கொஞ்சம் நேரம் தாண்டி ட்ரெயினுக்குள்ள அறிவிப்பு கிடைச்சிருக்கு, ஒரு பெண் பிள்ளை தற்கொலை பண்ணும்படி சாடிச்சுன்னு. அந்த ட்ரெயினில் உட்கார்ந்திருந்த ஒரு பெண்மணி ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணிச்சு, ஆண்டவரே தற்கொலை பண்ணும்படி முயற்சி எடுத்தது யாருன்னு எனக்கு தெரியல, அது நான் உம்மிடத்தில் சொல்கிறேன், அது யாரானாலும் மறிக்கக்கூடாது, அது யாரானாலும் மறிக்கக்கூடாது, அது யாரானாலும் நீர் அன்புள்ள தெய்வம்னு அறியணும். பல ஆண்டுகள் தாண்டி ஒரு பெண் பிள்ளை சாட்சி சொல்லும்படி வந்து நின்றுட்டு இப்படி சொல்லுது, நான் இப்படி ஆண்டவர்கிட்ட நான் நீர் எனக்கு வேண்டான்னு தீர்மானம் பண்ணிட்டு கையெடுத்து கும்பிட்டேன். நான் தற்கொலை பண்ணும்படி ஒரு ரயில்வேயில் போய் சாடினேன், என்னுடைய 2 கையும் போச்சு. நீங்கள் பார்க்குறது பிளாஸ்டிக் கையாகும், நான் இந்த பிளாஸ்டிக் கையோட தெய்வத்தை பின்பற்றேன். இந்த சாட்சி சொல்லவும் பின்னால் இருந்த ஒரு பெண்மணி ஓடி வந்து இந்த பிள்ளையை கட்டி பிடிச்சு தூக்கி எடுத்துட்டு சொல்லிச்சு, அந்த ட்ரெயினில் நான் உட்கார்ந்துருந்தேன், நீ ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணினேன். சரி, இனி யாருக்கும் இல்லாத தாவீதுக்கு மட்டும் பைபிளில் இருந்த பாக்கியங்கள், அதை சொல்வதற்கு நான் 2 நிமிஷம் எடுக்கிறேன். என்ன ஒன்று, பைபிளில் தாவீதுக்கு மட்டும் ஒரு திறவுகோல், தாவீதின் திறவுகோல், கீ ஆஃப் டேவிட். 2வது, பைபிளில் தாவீதுக்கு மட்டும் உள்ள பாக்கியம், சீட் ஆஃப் டேவிட், தாவீதின் சந்ததி. 1 தாவீதின் திறவுகோல், 2 தாவீதின் சந்ததி, 3 த்ரோன் ஆஃப் டேவிட், தாவீதின் சிங்காசனம். இது தாவீதுக்கு மட்டும். பார்த்தீங்களா, தாவீதின் திறவுகோல், தாவீதின் சந்ததி, தாவீதின் சிங்காசனம். 4வது பாக்கியம், சிட்டி ஆஃப் டேவிட், தாவீதின் நகரம். இது வேற யாருக்கும் இல்லை, இந்த பாக்கியங்கள் வேற யாருக்கும் இல்லை, வேற யாருடைய பேர்லையும் திறவுகோல் சொல்லப்படலை. தாவீதின் திறவுகோல், தாவீதின் சந்ததி, தாவீதின் சிங்காசனம், தாவீதின் நகரம். 5 தாவீதின் விளக்கு, லைட் ஆஃப் டேவிட். இப்போ முதல்ல சொன்னது கால் சறுக்கின தாவீது, இப்போ சொன்னது தாவீதின் விசேஷங்கள். நான் இனி சொல்ல போகிறது உறுதியாயிருந்த தாவீது. ஒரு 3-4 காரியங்களை சொல்லிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். தன் காலத்தில் தேவ சித்தம் செய்தான் அப்படின்னு தானே சொல்லியிருக்கு. ஒரு ஆயுசு, அந்த ஆயுசு முழுக்க தாவீது செய்தது என்ன? வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தம். அப்படி என்ன செஞ்சாய்? 1, பைபிளில் தாவீது செஞ்ச மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? He brought the glory back. கர்த்தருடைய மகிமையை திரும்ப கொண்டு வந்தான். எதை திரும்ப கொண்டு வந்தான்? கர்த்தருடைய மகிமை. வரலாறு ரொம்ப பெருசாக்கும், சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். ஏலிக்கு 2 பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் யுத்தம் பண்ணும்படி கர்த்தருடைய பெட்டி எடுத்துக்கொண்டு போனார்கள். பெட்டி பிடிபட்டது, சத்துருக்கள் கொண்டு போனார்கள். அது அஸ்தரோத்தில் கொண்டு போய் வைக்கப்பட்டது. அங்கே தாகோன் விழுந்தான். பெட்டி திரும்ப வருது. பெட்டி திரும்ப வந்து எங்க உட்கார்ந்துருக்கு தெரியுமா? கீரியாத்யாரீமில் இருக்கிற மேட்டில் அபினதாபின் வீட்டில் இருக்கு பெட்டி.
எத்தனை ஆண்டு அபினதாவின் வீட்டில் இருந்தது தெரியுமா? 1-2 ஆண்டுகள் அல்ல. சாமுவேலின் காலத்தில் 20 ஆண்டு, சாவுலின் காலத்தில் 40 ஆண்டு, தாவீதின் காலத்தில் 5 ஆண்டு. எத்தனை ஆண்டு பெட்டி ஒரு வீட்டுக்குள்ள இருந்திருக்கு? 20, 40, 5, 65 ஆண்டுகள் பெட்டி ஒரு வீட்டுக்குள்ள. அதை வெளியே எடுக்கணுங்கிற யோசனை சாமுவேலுக்கு வரல. அதை வெளியே எடுக்கணுங்கிற யோசனை சவுலுக்கு வரல. அதை வெளியே எடுக்கணுங்கிற யோசனை யாருக்கு வந்தது? தாவீதுக்கு வந்தது. ஏன்னா மகிமை திரும்ப வரணும். ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி பிடிங்க. அத்தனை பேரும் கையை உயர்த்தி பிடிக்கணும்னு எங்க ஊழியத்துக்கு, எங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, எங்க குடும்பத்துக்கு, எங்க சபைக்கு மகிமை திரும்ப வரணும். ஊக்கமா ஜெபிங்க. த க்ளோரி, மகிமை. ஆராதிக்கும்போ உண்டில்ல ஒரு மகிமை, ஜெபிக்கும்போ உண்டில்ல ஒரு மகிமை, பைபிள் வாசிக்கும் உண்டில் ஒரு மகிமை, தேவ பிரசன்னத்தில் விழுந்து கிடக்கும்போ உண்டில் ஒரு மகிமை. 65 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மகிமையை காண முடியல. 65 ஆண்டுகள் மகிமை இழந்து விட்டார்கள். கடந்த 65 ஆண்டுகளா இஸ்ரவேல்ல மகிமை இல்லை. ஆனா இப்போ தாவீது சொல்றான், இல்ல, கண்டிப்பா மகிமை திரும்ப வரணும். அது ஏன் காலத்துல தேவ சித்தம். இனி அந்த கையை தட்டி, இனி வாய திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இது என் காலத்துல தேவ சித்தம். உங்க காலத்துல மகிமை வரட்டும். உங்க காலத்துல மகிமை வரட்டும். கை தட்டி இந்த மகிமையை பற்றி மட்டும் ஒரு 5 காரியங்களை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன்னு. இந்த மகிமையை பற்றி மட்டும் 5 காரியங்கள். இந்த மகிமை போச்சு இல்லையா? இந்த மகிமை போனப்போ ஒரு பெண்மணி தன் பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளைக்கு என்ன பெயர் போட்டாள்? இக் கபோத். இக்குன்னா போய்விட்டது. இக்கண்ணா போய்விட்டது. எங்கே போய்விட்டது? திரும்ப வர முடியாத தூரத்தில் போய்விட்டது. கபோத்துன்னா மகிமை. என்ன மகிமை? இந்த எபிரேய மொழியில மகிமைக்கு பல வார்த்தைகள் உண்டு. நாம ஷெக்கினான்னு சொல்றது மகிமையாகும். நம்ம ஷெக்கினான்னு சொல்றது மகிமை. பைபிள்ல டோக்ஸான்னு சொல்றது மகிமை. ஆனா கபோத்துன்னு சொல்றது ஒரு வித்தியாசமான மகிமை. அந்த மகிமையை பற்றி ஒரு 5 காரியங்கள் பைபிள்ல இருந்து உங்க முன்ன சொல்லிட்டு நாம ஜெபிக்க போறோம். அந்த மகிமை இந்த ஜெபத்துல நம் நடுவில் வந்தா நல்லா இருக்கும். கபோத் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? கபோத் அப்படிங்கிறது பாரமான மகிமை. என்ன மகிமை? நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடணும். மாடுகள் சுமந்துட்டு போகுது. யாரு சுமந்துட்டு போறது? மாடுகள் சுமந்துட்டு போகுது. இப்போ நம்ம முதுகுல ஒரு 50 கிலோ இருக்குன்னு வைங்க. நம்ம பேலன்ஸா என்ன பண்ணிட்டு போறோம்? சுமந்துட்டு போறோம். ஏன்னா நமக்கு தெரியுது தலைக்கு மேல எவ்வளவு இருக்கு. இப்போ உங்க முகத்தை பார்த்தா தலைக்கு மேல டென்ஷன் இல்லையா? சரி, பரவாயில்ல, இப்போ முடிச்சுக்கிடுறேன். தலைக்கு மேல 50 கிலோ. திடீர்னு அந்த 50 கிலோ 100 ஆனா கால் நடுங்கும். கால் என்ன செய்யும்? நடுங்கும். ஏன்னா எனக்கு ஒரு அறிவிப்பும் இல்லாம டக்குன்னு 50 கிலோ கூடி இருக்கு. இதுதான் நடந்தது. மாடுகள் பெட்டி எடுத்துட்டு போயிட்டு இருந்து 60-65 ஆண்டுகளா இதுக்கு முன்ன யாரும் துதிக்கல. இதுக்கு முன்ன யாரும் சோத்திரம் பண்ணல. 65 ஆண்டுகள் தாண்டி முதல் தடவையா பெட்டிக்கு முன்ன நின்று ஜனங்கள் ஆரவாரம் பண்ணினார்கள். உங்கள்கிட்ட சொன்ன தப்புதான். பெட்டிக்கு முன்ன நின்று ஜனங்கள் ஆரவாரம் பண்ணார்களா? கர்த்தரால அடங்கி இருக்க முடியல. ஆண்டவர் மகிமையாய் இறங்கினார். ஆண்டவர் மகிமையாய் இறங்கினாரா? மாடுகளுக்கு எக்ஸ்ட்ரா வெயிட் ஃபீல் ஆச்சு.
நான் உண்மையை சொல்கிறேன், எத்தனை பேருக்கு இது ஃபீல் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நல்ல ஆராதனை முடிஞ்சு நல்ல வசனத்தை கேட்டுட்டு சர்ச்சில் இருந்து கிளம்பும்போ பாடியில் ஒரு வெயிட் ஃபீல் ஆகும் தெரியுமா? அந்த வெயிட் ஃபீல் ஆச்சுன்னா வீட்டில் போனாலும் ஜெபிக்கணும், வீட்டில் போனாலும் பைபிள் வாசிக்கணும், வீட்டில் போனாலும் ஆண்டவரை தேடணும். அந்த வெயிட் சில நேரம் நம்ம செஸ்ட் எல்லாம் பிடிக்கும், ஒரு பாரமாக இருக்கும். அது ஒரு வாரம் இருந்தோம்னா அந்த ஒரு வாரம் நம்ம பயங்கர கிருபையில் இருப்போம். சில நேரம் எல்லாம் அது 3 நாள் இருக்கும், சில நேரம் எல்லாம் அது 1 மாதம் இருக்கும். ஃபீல் ஆயிருக்கா உங்களுக்கு? ஐயோ கஷ்டம் தான் இல்லையா? ஃபீல் ஆயிருக்கா? ஒரு அல்லையிலே சொல்லுங்க. மிரட்டி கேட்டால் நிறைய பேருக்கு ஃபீல் ஆகும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அப்போ ஒரு வெயிட் ஃபீல் ஆகுது. சில நேரம் ஆலயத்தில் இருக்கும் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாரம் என்ன ஆகுது? ஃபீல் ஆகுது. மிஷனரிகளை பற்றி கேட்கும்போ ஒரு பாரம் ஃபீல் ஆகுது. தரிசனத்தை பற்றி சொல்லும்போ ஒரு பாரம் ஃபீல் ஆகுது. புதுசாக ஊழியம் தொடங்கணும்னு சொல்லும்போ ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட் நமக்கு என்ன ஆகுது? ஃபீல் ஆகுது. அதாக்கும் மகிமை. அந்த மகிமையை மாடுகளால் தாங்க முடியல. அருமை தேவ பிள்ளைகளே, தெய்வத்தினுடைய மகிமை இறங்குனா ஒரு எக்ஸ்ட்ரா லோட் ஆகும். ஹல்லேலூயா. அது நம்மள தெய்வத்துக்கு நேரே இழுக்கும், அது தேவ பிரசன்னத்துக்கு நேரே இழுக்கும். உலகத்தில் இருந்து மொத்தமா நம்மளை பிரிக்கும். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. வரமுள்ள மகிமை. 2, இந்த கபோத் என்கிற மகிமையினுடைய 2வது முக்கியத்துவம் என்ன தெரியுமா? இது தூக்கி எறியும். இது என்ன செய்யும்? தூக்கி எறியும். தாகோனை கொண்டு பக்கத்தில் வச்சிருக்கு. யாரை கொண்டு பக்கத்தில் வச்சிருக்கு? தாகோனை கொண்டு பக்கத்தில் வச்சிருக்கு. ஒண்ணுமே நடக்கல. திடீர்னு மகிமை இறங்குனது. மகிமை இறங்குனது தாகோனை தூக்கி எறிஞ்சது. மறுபடியும் கொண்டு நட்டு வச்சணும், ஃபவுண்டேஷன்லாம் ஸ்ட்ராங்காக போட்டணும். மறுபடியும் மகிமை இறங்குனது. நீங்கள் ஒன்றும் செய்யண்டா, என்ன மகிமை இறங்கினாலே போதும், அந்தகாரத்தை தூக்கி எறியும். மகிமை இறங்கினா போதும், இருளின் அதிகாரத்தை தூக்கி எறியும். 1, கபோத் என்கிற மகிமை பாரப்படுத்தும். 2, கபோத் என்கிற மகிமை தூக்கி எறியும். 3, கபோத் என்கிற மகிமை உயிர்ப்பிக்கும். எண்ணாகமம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அந்த கோலை கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் வைத்தான். மறுநாள் காலையில் வந்து பார்த்த பொழுது லேவியின் கோத்திரத்தாரில் ஆசாரியனாயிருந்த ஆரோனுடைய கோல் துளிர் விட்டது, பூ பூத்தது, காய் காய்த்தது, வாதுமை பழங்களை தந்தது. நான் கேட்குறேன், இது மகிமைக்கு வெளியே உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? மகிமைக்கு வெளியே உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? துளிர்விட பண்ணுகிற மகிமை. தாவீது தன் காலத்தில் செய்த மிகப்பெரிய செயல். சாமுவேல் காலத்தில் செய்யல, சவுல் காலத்தில் செய்யல, மிகப்பெரிய தேவ சித்தம். He brought the glory back. மகிமை திரும்ப வந்தா என்ன நடக்கும்? எக்ஸ்ட்ரா பாரம் வரும். மகிமை திரும்ப வந்தா என்ன நடக்கும்? தூக்கி எறியும். மகிமை திரும்ப வந்தா என்ன நடக்கும்? உயிர்ப்பிக்கும். கண்ணை மூடுவோமா?